வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து vlog தான் பார்க்க போகிறீங்க. 2 டேஸ் எடுத்த vlog வந்து சேர்த்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlogலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வந்து கிச்சன் அந்த கவுண்டர் டாப்பில் வந்து வச்சுருந்தேன். சும்மா ஒரு காலி டப்பாவில் தான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். வளருமா வளராதான்னு நினச்சி வச்சேன். பட் வந்து வளருது. 2 லீஃப் கூட பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதிலேருந்து நான் vlog வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் சரி இப்பி தான் இருந்ததா, சரி இப்பியாவது கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதுக்கு வந்து வெங்காயம் எல்லாமே வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்பின்றதுனால அதிலே வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கும். அதனால் வந்து வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதனால் வந்து அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணிவிட்டு பவுலில் வந்து போட்டாச்சு. இந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ஃபுல் லென்த் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி அதோட லிங்க் வந்து பார்த்துங்க. ரொம்பவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெருசாக இருக்குது. நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பானிபூரி எல்லாத்துக்குமே ஒரு கம்ஃபர்டபுளானது. ஸோ இப்பயும் ரெடி ஆகிடுச்சு. இப்பயும் வந்து சாப்பிட்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்பிலாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு பாப்பா வந்து கொஞ்ச நேரம் வந்து அந்த பசில் வந்து சேர்த்துட்டு இருந்தா. இது எப்படின்னா நம்மளும் சேர்ந்து செய்யணும். அவளது சப்போஸ் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நம்மளதையும் கழிச்சு விட்ருவா. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போலாம் வந்து விளையாடிட்டுருக்கா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். மாடியில் பாருங்கள் யோகாலாம் பண்ணுறாளாம். யோகா போஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி வந்து வயிற்று வலிக்குதுன்னு சொல்கிறா. எதையாவது டிவியில் எதாவது பார்த்துட்டா என்னன்னு தெரில. ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அந்த டைனரோமான்னு ஒரு சீரிஸ் வரும். அதை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் வந்து மாடியில் இருந்துட்டு திருப்பி நான் உள்ளே கூப்பிட்டு வந்துட்டேன். இந்த பசில் வந்து எதிர்த்தாப்பில் ஒரு பொண்ணு வந்து சேர்த்துட்டு இருந்தா. அதையும் கலைக்கிறதுக்கு வந்து வந்துடுவா. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு சரி டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். டின்னர் வந்து தண்ணி சட்னி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். மதுரை தண்ணி சட்னி. இது ஆல்ரெடி வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா 1 தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 3 பல். கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா. காரத்துக்கு வந்து நான் 1 தான் ஆட் பண்ணுறேன் பாப்பா சாப்பிட்ணுன்றதுக்காக. பட் இதுவே பயங்கர காரமாக இருந்தது இந்த பச்சை மிளகா. நீங்கள் 2 அந்த மாதிரி காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து அதிகமாக தான் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரேண்டமாக கட் பண்ணியிருக்கேன் அந்த வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணி சால்ட் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கங்க. வதங்கந்தோம் அதை ஆஃப் பண்ணியாச்சு. இட்லியும் பார்த்திங்கன்னா சைடில் ஊற்றி வச்சிடலாம். அப்போ அதுவும் ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி வந்து இந்த கலர் தான். ஆக்சுவலாக இது புது துணி தான். இந்த கலரில் தான் இருக்குது. இட்லி துணின்னு கேட்டதுக்கு அவங்க இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. இந்த துணி பேர் எனக்கு சரியாக தெரில. இந்த துணின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்குள்ளே வந்து இவளும் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துருவா. ஃப்ரிட்ஜில் வைக்கிற அந்த ட்ரே, அதுக்கப்புறம் தோசை தீர்த்துறதுக்கு அந்த துணி எல்லாத்தையும் வச்சு ஏதோ தண்ணி ஊற்றி ஏதோ அட்டகாசம் பண்ணிகிட்டு இருப்பாள். அதெல்லாம் அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவளையும் வந்து பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து சட்னி வந்து அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் அமைதியாக இருக்கா பாப்பா. இல்லைனா வந்து ஏதாவது ஒன்று அட்டகாசம் பண்ணிகிட்டே இருப்பாளா. அதனால் ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு வந்து ஏதாவது பொருள் கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் தான் இருந்தது. லாஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பாட்டிலை வந்து நான் வந்து விலக்கி வச்சுடுவேன். இந்த மாதிரி நமக்கு தீர வந்து விளக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சேர்த்து போட்டு விளக்கவே மாட்டேன். இது போல் நம்மளுக்கு காலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து விலக்கி வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து இதில் கொட்டி கொஞ்சம் நல்லா தாராளமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி 1 நிமிஷம் தான் கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இறக்கிட்டோன்னா சூப்பரான சட்னி ரெடி. அதுக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க. பட் பாப்பா சாப்பிட மாட்டா. ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. அவளும் வந்து சாப்பிட்டா. அவளுக்கும் அந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருச்சின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் ப்ரௌனி பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் 2 ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ரிப்பன் பகோடா, அதுக்கப்புறம் இந்த காரா பூந்தி இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. காஸ்ட்லி தான். பட் என்றைக்காவது வந்து வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து காரைக்கால் ஐயங்காஸில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாருங்கள், நான் எடுக்கிறேன், அவள் எடுத்துருவா. என்னை சாப்பிடவே விட மாட்டாள். நான் பொறுமையாக எடுத்து மேலே வைக்கிறேன். உடனே டப்புன்னு அவள் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டா. ஸோ இந்த மாதிரி வந்து அட்டகாசம் தான் ரொம்ப பண்ணிகிட்ருக்கா.
பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மேலே அந்த நட்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் டின்னரும் சரி பாப்பாவுக்கு ஊட்டிடலான்னு சொல்லிட்டு இட்லி, அதுக்கப்புறம் தண்ணி சட்னி தான். இது மேலே ஊற்றி சாப்பிட்டா தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஒரு பச்சை மிளகாய்க்கு அதிகமாக இருந்தது. அதனால் வந்து பாப்பாவுக்கு இப்படி கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே மார்னிங் எடுத்த விலாகு. மார்னிங் வந்து கொஞ்சம் ஃப்ரைடேனா ஒர்க் இருக்கும்ல, ஸோ வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒன்று காட்டுறேன். இதில் வந்து இந்த இதில் வந்து நான் மணி பிளான்ட் வந்து வச்சுருந்தேன். பட் அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டே மாற்றிட்டேன். அதுவும் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வெளியில் வாசலில் போட்டுலாம் வச்சாச்சு. மதியம் பார்த்திங்கன்னா வந்து லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். இங்கே வந்து இனிமேல் தான் செய்யணும். பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போகிறேன். நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஒரு மசாலா பவுடருமே இல்லாமல் சூப்பராக பண்ணிடலாம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நல்லாயிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னாங்க. இது ரச சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து படுத்தாச்சு. ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி படைச்சிட்டேன் ஈவினிங்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பார்சல் வந்து வந்திருந்தது. நான் வந்து மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். வீட்டில் போடுறதுக்கு தான். பனியன் கிளாத்துன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி கிளாத்தில் தான் இருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ சம்மருக்கும் நம்ம இந்த மாதிரி மேக்ஸி டைப்லாம் போட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும்ல. நைட்டி உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கலரில் பிக் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து அந்த பீகாக் ப்ளூ அந்த மாதிரி கலரு, எல்லோ. அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். இதோட ரேட் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கியிருந்தேன். வியர்மெண்ட் அதோட லிங்க்கும் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். ஆனால் நான் வந்து அந்த பேஜில் போயிட்டு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க அந்தளவு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நான் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்களோட வெப்சைட் ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பயோவில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். அங்கே போய் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து 2 டேஸ் தான் ஆர்டர் பண்ணி உடனே வந்துடுச்சு. இது வந்து இன்னொரு கலரு பிளாக்கு. எனக்கு வந்து பிளாக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுவும் நல்லா இருந்தது. பட் இது 2த்துல எதுன்னு கேட்டால் பிளாக் தான் எனக்கு பிடிக்கும். அதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளவர் டிசைன் போட்டு வந்திருந்து. இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லைட்டாக பஃப் ஸ்லீவ் மாதிரி வரும். அதுதான் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பராக இருக்கும். நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே பாருங்கள், பஃப்பு ஸ்லீவு கொஞ்சம் ஹை பஃப் மாதிரி வச்சுருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம். இதோட ரேட் வந்து 600க்குள்ளே தான் நினைக்கிறேன். 2மே 600க்குள்ளே தான். இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ஸ்டைலிஷாக இருக்கும். ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் இதை மாதிரி வாங்கியிருந்தேன். அது 799 அந்த மாதிரி கிட்ட வந்துச்சு. பட் இது அது கம்பேர் பண்ணும்போது ரேட் கம்மி தான். ஸோ பாருங்கள், இது ஃபுல் லென்த் இருக்கும். உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் இந்த வெப்சைட்டில் நிறைய டிசைன் அண்ட் கலர்ஸ் இருக்குது. போய் வாங்கிக்கங்க. இதை சொன்ன மாதிரி பஃப் ஸ்லீவ் தான் வச்சுருக்கு. ரொம்ப ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் இது. இது வந்து மெட்டர்னிட்டி ட்ரெஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி எடுத்து நம்ம ஃபீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் ஃபீடிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரு நாட் கொடுப்பாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. அந்த ப்ளூவையும் நான் காமிச்சிடுறேன். ஸோ பாருங்கள், வியர்மெண்ட் அப்படின்ற அந்த பேஜில் தான் வாங்கினேன். இதுக்கு வந்து பஃப் ஸ்லீவ்லாம் இல்லை, நார்மல் ஸ்லீவ் தான். இதுவும் வந்து ஃபுல் லென்த்து தான். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கும் வந்து நாட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் போய் அந்த பேஜ் செக் பண்ணி வாங்கிக்கிங்க. இது மாதிரி நிறைய பேஜ் இருக்குது. நான் இந்த பேஜில் வாங்கினேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டின்னர் வந்து மதியம் கொஞ்சம் சிக்கன் குழம்பு மீந்திருந்தது. அது தோசை தான் வந்து டின்னர். அதுக்கப்புறம் வந்து மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து வத்தி அது மட்டும் தனியாக இருந்தது. சரி, இது அப்படியே கவரோடே இருக்கட்டும், ஸ்மெல்லு வந்துடும் மற்ற ஜாமான் கூடலாம் வச்சா. அதனால் இது அப்படியே இருக்கட்டும்னு அதையும் எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.